எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா லைக் ஐம் எலிஜிபிள் பேச்சுலர் இமெயில்ஸ்ல அனுப்பிச்சிருக்காங்க ப்ரொபோசல்ஸ். ஸோ அது வந்து கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட். ஸோ என்னோட பிஸ்னஸ் என்னோட இன்ஸ்டாகிராம்ல என்னோட இமெயில் இஸ் கனெக்டட். ஸோ தட் ஃபார் பிராண்டிங் ஒரு அதர் பர்பஸஸ் ஒர்க்காக அதுல இமெயில்ஸ் அனுப்புவாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா லைக் ஐம் எலிஜிபிள் பேச்சுலர் அந்த மாதிரி. ஷோல டூப் குக்ஸ் எல்லாம் வெரி நைஸ், செம்ம ஃபன். அதான் டோல் லைக் வந்து ஷூட் பண்ற ஆட்டமே இருக்காது, அது வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். அது நம்ம எவ்வளோ டைம் ஆச்சு எவ்வளோ ஆச்சு அதெல்லாம் கணக்கே தெரியாது. அவங்க கட் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ டைம் ஆச்சா அப்படின்னு ஃபீல் ஆகும். இல்லாட்டி தேர் ஆல்சோ எனர்ஜெட்டிக்ல. ஸோ இட் வில் பி ஃபன். டூப் குக்ஸ் எல்லாருமே லைக் வெல் ரெப்யூட்டட் ஆர்டிஸ்ட்ஸ். அவங்க வந்து நாங்கள்லாம் ஃப்ரெஷர்ஸ். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெஷர்ஸ், அவங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆனாலுமே அவங்க வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஓப்பனாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அதன் ஒன் இஸ் நைஸ் அங்கே. ஆமாம், ஐ திங்க் ஃபார் கேர்ள்ஸ் இட்ஸ் ஸ்லைட்லி லைக் ஒரு ஸ்டெப் ஹார்டர். ஏன்னா லைக் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் ஃபார் அ லாங் டைம். ஸோ நிற்கிறப்போ யூ ஹாவ் லைக் ஆப்வியஸ்லி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், இல்லாட்டி வெயிட்டாக தூக்கணும், அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் இட் ஹேப்பன்ஸ். ஐ திங்க் மோஸ்ட் மெமரபிள் என்னன்னா என்னோட இன்டர்ன்ஷிப்பில் இட் வாஸ் நியூ இயர்ஸ் ஈவ். எல்லாரும் கெஸ்ட் எல்லாரும் இருக்காங்க, ஃபேமிலியோட இருக்காங்க, ஜாலி பண்றாங்க, பார்ட்டி பண்றாங்க, ஹாப்பி நியூ இயர்னு எல்லாரும் கத்துறாங்க. நாங்க உட்காந்து சமைச்சிட்டு இருக்கோம். ஸோ அதுதான், அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபன் தான். பட் ஸ்டில் அவ்வளோ டெடிக்கேட்டடா யூ ஹாவ் டு பி. அதுதான். நீ ஏதோ டாக்டர் போய் பார்க்க வேண்டியதானே, உனக்கு ஐ திங்க் ஏதோ லைக் நீ திக்கி டாக்கிங் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. பட் அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? புல்லிங்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இட் அஃபெக்டட் மீ அ லாட். லைக் டிப்ரெஷன்ல இருந்தா ஃபார் த லாங்கஸ்ட் டைம். ஐ திங்க் ஸ்டாமரிங் வந்து ஒரு ஸ்மால் ஏஜ்ல இருந்து எனக்கு ஞாபகம் இருந்ததுல இருந்தே நான் ஐவ் பீன் ஸ்டார்டரிங். ஸோ பட் என்னோட ஃபேமிலி வந்து தே மேட் ஷூர் நான் வந்து அது கான்ஷியஸ் ஐம் நாட் திங்கிங் அபவுட் இட். ஏன்னா ஸ்டார்டரிங்கோட மேஜர் ரீசன் வந்து இஃப் யூ ஸ்ட்ரெஸ்ட் ஆஃப் லைக் நான் அடுத்த வார்த்தை பேசுறப்போ நான் அதை ஸ்டட்டர் பண்ண போறேன்னா அந்த ஸ்ட்ரெஸ் இட் செல்ஃப் வில் காஸ் இட். ஸோ அதனால என்னோட ஃபேமிலி வந்து ஒரு ஷீல்ட் ஆட்டம் இருந்தாங்க. பட் அந்த ஷீல்டு வந்து இட்ஸ் லைக் ஃபார் ஹவு லாங் இல்லை, நம்ம ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் யூ ஹாவ் டு லைக் கோ அவுட் தேர். ஸோ வந்து தே கேவ் மீ த கான்ஃபிடென்ஸ். ஓகே நீ இப்படி இருக்கியா, நீ இப்படி இருந்துட்டு போ, there's nothing wrong in it. பட் ஒரு ஐ திங்க் ஒரு காலேஜ் இருக்கிற வரைக்குமே ஸ்கூல் டைம்லேயே எனக்கு அது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன் நம்ம ஏன் எல்லாருமே லைக் ஸ்மூதா தே ஆர் டாக்கிங் ஆர் இந்த டிபேட் காம்படிஷன்ஸோ ரிசைட்டல்ஸ்லயோ லைக் பீப்புள் வில் பி ஸோ கான்ஃபிடென்ட். நான் வந்து அந்த மாதிரி காம்படிஷன் பக்கமே போக மாட்டேன். ஸோ அது ஏன்னா நாட் பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் ஐடியாஸ், ஐ ஹாவ் ஐடியாஸ். பட் எனக்கு அது எப்படி வேர்ட்ல போட்டு அது எப்படி ஒரு ஸ்மூதா பேசணுன்ட்டு ஐ டோன்ட் நோ. அது ஒரு ப்ராப்ளம் தான். அண்ட் ஐ காட் இன் டு குக்கிங். ஏன்னா என்னோட ஒர்க் எனக்காக இட் வில் டாக். ஐ திங்க் ஈவன் ஸ்டார்டரிங் கூட இப்போ ஒரு பாஸ்ட் 1 year 2 years இப்போ தான் நான் வந்து ஐம் கான்ஃபிடென்ட் இனஃப் தட் இஃப் சம்மன் சேஸ் இவ்வளோ இயர்ஸ் கழிச்சு ஸ்கூல் காலேஜ் ஒர்க் இவ்வளோ இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் ஐம் லைக் உனக்கு நீ கேட்கணும்னா கேளு, நான் பேசுற வரைக்கும் உனக்கு பேஷன்ஸ் இல்லையா நீ போ. அந்த மாதிரி தான் அந்த கமெண்ட்ஸ் ஆட்டம் தான். delete பேசணும்னு அவசியம் இல்லைல்ல. இந்த ப்ரொஃபஷன்ல வந்து நான் சமைச்சு கொடுத்தேன், நீ சந்தோஷமா சாப்பிட்டியா, அவ்வளோதான். ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டு டாக். ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி பை காட்ஸ் கிரேஸ். ஏன்னா ஐ வாஸ் டிப்ரெஸ்ட். பட் அது வந்து இட்ஸ் நாட் லைக் டிப்ரெஸ்ட்னு ஒரு டேக் இருக்காதுல்ல. இட்ஸ் ஆல் இன்சைட். வெளியில பாக்குறப்போ வி ஆர் ஸ்மைலிங், சோஷியலைசிங் எல்லாமே இருக்கு, சாப்பிட்றோம் எல்லாமே இருக்கு. பட் இட்ஸ் ஆன் தி இன்சைட். It took me ஒரு 5-6 years to come out of it, to understand நான் ஏன் இப்படி இருக்கேன், ஏன் இப்படி ஆகுது எனக்கு. ஓகே இது வந்து ஓகே அக்செப்ட் பண்றதுக்கு it took some time. லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அரவுண்ட் மீ, ஐ ஹாவ் லைக் ஒரு டைட் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் காலேஜ் இப்போ வரைக்கும். ஐ ஹாவ் ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் தான் who know everything about. அந்த சப்போர்ட் குரூப் இருந்தனால it was easier to come out of it. எனக்கு obviously self talk. So talking to myself, கண்ணாடியை பார்த்துட்டு talking to myself. ஸோ அதுதான் இட்ஸ் நாட் ஒரு ஒன் டே எனக்கு எதுவும் இல்லைப்பா அடுத்தது என்ன அப்படின்னு இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் ஒன் டே அட் எ டைம். அதுதான்.